பின்னாடி வர ஒரு சாவுக்கராய் கூட மாட்டியப்பா. வரும்போது அந்த கோணகாலி தான் எதுக்கு வந்த அப்பா நினைச்சேன். இவன் முகத்துல முடிச்சு வர சத்தியமா நீ ஜெராய் கிடைக்காது நினைச்சேன். அதே மாதிரி நினைச்சு போச்சு. ஜெராஜாட வரேன்னு சொல்லிட்டு மீனா வேற தேடி கிடப்பா. எங்க போய் எவ்வளவு தூரம் தான் சுத்துட்டு என்ன வட்டம் வர. ஐயா வணக்கம். ஒரே வணக்கங்க. இருக்குங்க எஸ்டா வணக்கம் தான் எனக்கு யூஸ் ஆகுது. என்னங்க சொல்றீங்க? ஆமா யார் நீங்க? நாட்டு மன்னங்க. பாத்தா சேத்தாண்டா சாகுது. என்னங்க சொல்றீங்க? நான் லூசுக்கு அப்பப்போ இந்த மாதிரி வளரி நடப்பேன். நாட்டு மன்னரா? ஆமாங்க. நாட்டு மன்னன் சொல்றீங்க. இந்த காட்டுக்கு வந்தீங்க? இந்த கனகத்துக்கு எதுக்காக வந்து தெரியுமா? வேட்டையாட வந்தேன். வேட்டையாடி முடித்து விட்டு எனக்கு தண்ணி தாங்க முடியவில்லை. தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க. தண்ணி தாங்க இந்த காட்டுல சுத்திக்கிறீங்களா? இந்த கானகத்துல எங்கேயுமே தண்ணி கிடையாது ஐயா. ஒரே ஒரு குடிசை எங்க குடிசை சின்ன குடிசை ஓலை குடிசை. அதான் எங்க வீடுங்க. எங்க வீட்டுக்கு வாங்க நான் தீர்த்துறேன். என்னத்துங்க? உன் தாகத்தை நான் தீர்த்துறேங்க. அப்படி சொல்லுங்க. என்ன அவ்வளவு பக்கமா கேக்குறீங்க? தீர்த்துறேன்னு சொன்னீங்களே. யாரையும் பார்த்த உடனே முடிவு எடுக்கறானுங்க. பார்க்கத்தான் தெரியும்ங்க. அகத்து நடக்க முகத்தில் தெரியும். அவுத்துட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். உள் மனது நல்ல மனசு தெரியும். இன்னும் உனக்கு என்ன நான் தெரிய வைக்கிறேன். என் வீட்டுக்கு வாங்க. வா. சரி முடிச்சிருந்தாலும் எவ்வளவு அழகாக இருக்கு. இந்த ஊர் தான் நம்ம ஊரு. இருக்கட்டுங்க. தண்ணி தானே தண்ணிக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தொலைவில் இருந்து நந்து வச்சுக்கிறீங்க. அதனால கொஞ்ச நேரம் உட்கார ஐயா. கொஞ்ச நேரம் உட்காரு. ஏன் ஓசில ஒலி காட்டுறாங்க. அவுத்துக்கணும் வா. டேய் யாரியவா செவடியா இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வேணா. என்ன பாபா விசில வீடியோ வேற எடுத்துக்கிறாங்க. மொத்தத்துக்கு தரத்துன்னு வர வாங்க. என்ன மீனா வைட்டாலே கிராக்கி புடிச்ச. வைட்டாலே கிராக்கியா? ஆமா. அப்பேர்ப்பட்ட கிராக்கி யாரு? இந்நாட்டு மன்னரே வந்துக்கிறாரு. இந்நாட்டு மன்னரா? ஆமா. இதுவரைக்கும் இந்நாட்டு மன்னரை நான் நேருக்கு பார்த்ததா? அவர் கருப்பா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, முத்து வைர பவளம் என்று சொல்லக்கூடிய நகைகளை எவ்வளவு கழுத்துல போட்டிருப்பாரு. மொத்தத்துல இந்நாட்டு மன்னரை நான் பார்த்த நாளே கிடையாது. அவன் எப்படின்னா இன்னும் அவருக்கு என்ன வேணும்? தண்ணி தாங்கன்னு காட்டுல சுத்திட்டாரு. எங்க வீட்டு வாங்க தண்ணி கொடுக்குற நான் தான் இட்டாந்துக்கிறேன். அப்படியா? இதோ பாருங்க. அவருக்கு தண்ணீர் கொடுத்தால் மட்டும் போதாது. நேரா ஓலை குடிச்சு வீட்டுக்கு போ. ஒரு ஸ்லாப் இருக்கு. லெமன் பக்காடி 2 புல் இருக்கு. லெமன் பக்காடினா நாத்துக்காலுக்கு போறதா? சரக்கு மாமா. சரக்கு பேரு லெமன் பக்காடியா? ஆமா. லெமன் பக்காடி 2 புல் இருக்கு. 2 புல். பிங்க் வோட்கா 3 புல் இருக்கு. பிங்க் வோட்கா. மேஜிக் மூமென்ட் 5 புல் இருக்கு. எப்படியா சரக்குலயே ஊறிந்திருப்பா போல. பேர்லாம் கரெக்ட்டா சொல்றா பாரு. பார்ல வேலை செய்யணும் கூட தெரியாது இந்த பேர்லாம். வர கஸ்டமருக்கு ஊத்தி கொடுங்க. சரி. அதனால இம்ப்ரூவ்மென்ட் ஆவறே. பிங்க் என்னது? தொழில்ல இன்கிரிமெண்ட் ஆவறன்ற. என்னவோ இங்கே மோகட்ட வச்சிட்டு நந்துங்கறான் அவன். பிங்க் வோட்காவை கலந்து கொடுத்தா ரோசா தெரியும் கண்டுபிடிச்சிருவாரு. சரி. இந்த லெமன் பக்காடியும் மேஜிக் மூமெண்ட்டையும் காட்டா ஊத்தி காலே அதை இந்நாட்டு மன்னர் குடிக்கணும், சாப்பிடணும், மதிமா இங்கே போகணும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆடை ஆபரணம் மொத்தத்தையும் ஆமா தண்ணி ஊத்தி கலந்து கொடுத்தா போய் தெரிஞ்சா ஓடி விடுவான். உங்க ஐயால ராவா ஊத்தி விட்டுருவோம். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் போய் எடுத்துன்னு வர சரக்கு நீ போய் உள்ள பேச்சு கொடுத்துக்கிறியா? பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னை இட்டாந்து விட்டாரு. அவர் யாரு கேட்டா என்ன சொல்லுவா? டாபரு டாபரு சொன்னா அந்த வேலை செய்யறோம் நம்ம தெரிஞ்சிடாதே. என்ன சொல்லணும்? நான் தான் பழகி தெரியாத கிடக்கிற பொழுது இன்னில இருந்து வர முறையை மாத்தணும். எப்படி? நீ எனக்கு அக்கா, நான் உனக்கு தம்பி. நான் உனக்கு அக்கா, நீ எனக்கு தம்பியா? ஆமா. தம்பி அக்கா தம்பி அக்கா தம்பி. 3 வேளை சோறு துன்றதுக்கு என்ன நான் வர மாதிரி மாத்த வேண்டியது. வணக்கங்க. ஐயா நீங்க யாரு? நாட்டு மன்னர். ஏழை வீட்டை தேடி தண்ணீர் தாக வைத்து ஓட்டோட்டமா ஓடி வந்திருக்கீங்க. நாட்டு மன்னராகிய உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் மட்டும் போதாது. உங்களுக்காக ஸ்பெஷலா மா பல்லா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கடி கலந்த பழச்சாறு என் தம்பி எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இன்பமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே நீங்க சொர்க்கத்துக்கே போனது போல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. என்னங்க சொல்லுங்க? வயசார சாப்பிட்டவா சொர்க்கத்துக்கு போவாங்க? ஆமாங்க, நல்லா இருக்குங்க. அப்படியா? எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? டேய் தம்பி, சொர்க்கம் பக்கத்தில் மகாராஜா. என்னப்பா? எங்க அக்கா. அக்காவா? நான் தம்பி. முன்பதே சொல்லவில்லையே. நீங்க கேட்கவே இல்லை. ஏன் தப்பா? சரி இருக்கட்டும். பாத்தீங்களா? ஒரே ஜாடியா இருக்கறமா? கண்ணு மூக்கு வாய் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆமாங்க. என்ன ஒரு வித்தியாசம்? அது லேடிஸ் நான் ஜென்ஸ். இல்லங்க, ஒண்ணு விட வசரமாவே இருக்காங்களே. அது எங்க அம்மா மாதிரி, நான் எங்க அப்பா மாதிரிங்க. சரி இருக்கட்டுங்க. ஏக்கா ஏத்தா சூப்பர் கிளாஸ் இதுக்குனே வச்சிக்கிறேன் பாரு. ஊருக்கு வாங்க கூடாது. தோட
இப்படி வா. பாவி உள்ள இருக்கிற லெமன் பக்கடி சரக்கு எடுத்துட்டு வானா டீசல் எடுத்துட்டு வந்துக்கிற டீசலா? இங்க டீசல் எவனோ எடுத்து வச்சுட்டு அந்த பாட்டில் எடுத்து குடிச்சுக்கிறான். மன்னரை சாகடிக்கலானே முடிவு பண்றேன். எனக்கு துணையா இருடானா எந்த நேரம் பார்த்தாலும் பிணையா யார மாட்டி வச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? இரு செக் பண்ணிக்கிறான். லெமன் பக்காடி தான். கலர் கரெக்டா இருக்குதா பாரு. ஐயா உங்களுக்காக பழச்சாரி இருடா சாப்பிட்டுமாப்பா? சாவ தந்தா கூட சொல்லிட்டு தான் காவீங்களா? இல்லைங்க, குடிச்சுக்க. தண்ணி குடிக்க. அப்புறம் என்ன குடிய? சாப்பிடுங்க. எங்க அக்கா என்ன சொன்னீங்களே? நான் உங்க தம்பி சொன்னீங்களேங்க. இல்ல மறந்துட்டியோ என்னன்னு பார்த்தேன். நடக்க மாட்டேங்க. ஆகட்டும். என்னங்க இது? ஒரு நாருதுங்க. என்னங்க நாருது. நார்தா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு நாட்டு மன்னரே எங்க குடிச்சு தேடி வந்துக்கிறேன்ட்டு நானே நேரா பழமா இருக்கிட்டு போய் மாப்பிளா வாயின்னு 3 பழத்தை வாங்கிட்டு அதை அப்படியே நல்லா கோயிப்பி இல்ல கோயிப்பி சாறு பீஞ்சி தட்டுக்கிறேங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. மாப்பல்லா வாழைன்னு சொல்லக்கூடிய 3 கடிகளை வாங்கிட்டு வந்து அதை 2ஆ பிளந்து அதிலிருந்து பிழிந்து எடுத்த சாருங்க. இதை சாப்பிட்டா ரொம்பவே இன்பமா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓமத்து பண்ணுங்க சீக்கிரம். ஐயோ நெஞ்சு எரியுதுங்க. எரியுது. வயிற்றுல இருக்கிற நாகு பூச்சிலாம் அப்பதான் சாவுது. என்னங்க சொல்லுங்க? நாகு பூச்சி மருந்து கேட்கல. அப்படியா? சாப்பிடு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பாத்தீங்கன்னா மோந்து பாத்துக்காவா வெட்டு உடம்பு என்னங்க இதை வாங்கி வந்துங்க? மாட்டி வச்சா தலையை மோந்துக்கோ. பாவி எத்தனை நாள் ஆச்சு பிடிச்சி? 3 வாரம். இந்த நாத்துமே போதும் பொழுது 3 வாரம் ஆகுது தலை காசி. லைடிஸ் வாங்க துட்டு இதுக்கு தான் அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டு அவர் யாரு? நாட்டு மன்னர். நம்ம ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க. நம்ம வீட்டுல ஒரு தண்ணி சாப்பிடுவாரா? ஏழை பணக்காரங்க வித்தியாசம் பாக்குறாரா? ஏங்க தவிச்சு வாங்கி தண்ணி கொடுங்க. ஆபத்துல இருக்கிற இன்னும் தண்ணி கொடுத்தாக்கா ஏழை பணக்காரன் வித்தியாசம் பாக்குறியா? சவுரி மண்ணா சாப்பிடுங்க. ஏத்துப்பாங்க. சாப்பிடுங்க. தொங்கி போச்சு தலை பித்து உடம்பு போயிருக்கு. வேணாம் அவ்வளவுதான் நட்டுக்கு சேர்த்து. மச்சான் யாருக்கா? ஏய் மச்சான். யாரு? சொன்னதான்டா. யாரு மச்சான்? நீதான்டா. ஏய் லைனுக்கு வராண்டி அம்மா. மச்சான் மாமா எங்கற? வேதாங்கற சொல்லு மாமா. ஏய் பாத்து எழுது. பாத்து மாமா. ஏய் என்ன மாமா? ஓகே எங்கற? என்னத்துக்கு எங்க அக்கா கேக்குற? அக்கா பேர் என்ன? எங்க அக்கா பேர் மிஸ் மீனா. ஸ்வீட் நேம். ஆமா இவங்க பேர் வச்சாரு. சரி அக்காவை நான் பார்க்கணும். ஏய் என்ன அப்படி பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்ன வடிவேல் கதையாக்கி விட்டேன்னா? எங்கடா வடிவேல் அக்காவை வச்சு பேக்கரி வாங்கணும். சரி விடு. எங்க அக்கா தானே பாக்கணும். அத நிக்கிறா பாரு. அரேபியன் குதிரை மாரி நிக்கிறா பாரு. மீனா கூடு கட்ட போறாரு. உன்னுடைய பெயரே இவ்வளவு அழகாக இருக்கின்றான். உன்னை பார்க்க பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கின்றாய் தெரியுமா? இந்த உலகத்திலே உன்னை போன்ற அழகு நான் பார்த்ததே இல்லை. கிடையாது. அதனால் என்னை கட்டிப்பிடித்து முத்தத்தை கூறே. என்னது? ஆமா உங்களை கட்டிப்பிடித்து நான் முத்த தருவா? ஆமா. ஏங்க என்னங்க பேசுறீங்க? என்னடி சொல்ற? இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆம்பளை கூட நான் ஏற எடுத்து பார்த்த நாளே கிடையாது. ஆம்பளைங்கனால என் கத்துக்க பிடிக்கவே பிடிக்காது. 1000 ரூபாய் நட்டா 2000 ரூபாய் நடிக்கிறாளப்பா. பட்டது ஒதுக்காத செவுடியா தேய்ச்சு கொஞ்சம் பிக்கு பண்ணிடி. இந்த ஊரு உலகத்துல கேட்டு பாருங்க. ஆமா. மிஸ் மீனானா உத்தமி பத்தினின்னு என்னத்தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு சில பக்கத்துல எங்க அக்காவுக்கு செலவு வைக்க போறாங்க. நீங்க வந்தீங்க தண்ணி தாக வேண்டிய சொன்னீங்க. தண்ணி பழச்சாரே கொடுத்தேன். வந்த வழியை பார்த்து போங்க. ஏ மீனா என்ன? என்னை பார்க்க பார்க்க தாண்டி உனக்கு பிடிக்கும். ஆமா முடியாது. முடியாதா? முடியாது. ஏ மீனா ஏய் தேன் போல ஒரு பொண்ணு
கோயில் நிறுத்துங்க. கோயில் பின்னால் ஓட வேண்டித்தான். ஐயா, நீங்க யாரு? இந்நாட்டு மன்னர். நானும் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவன். அப்படி இருக்க பொழுது உங்களுக்கு இறப்பு ஏணி வைத்தால் சத்தியமா பொழுதாது. நீங்கள் காண்பது பகல் கனவு. அது ஒரு பொழுதும் பழிக்க போவதே கிடையாது. ஏங்க, நீங்க யாரு? இந்நாட்டு மன்னர். நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். நீங்க கோயில் கோபுரம், நான் குப்பை மேலே ஒரு நாளும் பொருத்த வாங்கவே ஆகாது. இந்த குப்பை கூட ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு போறாண்டி. அதனால தான் சொல்றேன். வாடி. என்னங்க சொன்னீங்க? ஆமா, இந்த குப்பை கூட ஒரு நாளைக்கு கோபுரத்துக்கு போலாமா? என்னங்க, எப்பொழுது இப்பேற்பட்ட வார்த்தை நீங்க சொன்னீங்களோ, உங்களை நான் காதலிக்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், வாழ்க்கை முழுவதும் உல்லாசமா வாழணும். இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? ஆமாங்க. என்னடி நிபந்தனை? அப்பேற்பட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? மிஸ் மீனா, கடைசி வரைக்கும் உண்டை விட்டு பிரிய மாட்டேன். கால முழுவதும் உங்களுக்கு துணையா நான் இருப்பது. என் கருத்துல ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுத்தா நீ நினைத்ததெல்லாம் நான் நிறைவேற்றேன். ஒரு சத்தியம் என்னடி? 1000 சத்தியம் செய்யுங்க. அம்மா மீது சத்தியமா, அக்கா தங்கச்சி மீது சத்தியமா? மீனா, உன்னை நான் கைவிட மாட்டேன். இது உனக்கு துணையா நானும் எனக்கு துணையா நீயும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துறங்க. ஓலை பிடித்த வீட்டுல உனக்காக வாழை கருவாழை தொக்கும் பழைய கஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டு அப்படியே மூளையில சாயலாம்.